all of you get out of this place. இடத்தை clear பண்ணுங்க சார், please. You too. கேஆர், நான் கூட ஒரு நிமிஷம் வைத்தியர் நடிக்கிறாரோன்னு நினைச்சிட்டேன். அப்போ என் திறமை மேல உங்களுக்கு சந்தேகமா? நோ நோ, ஐம் சாரி. ராமரத்னம் இருக்க நிலைமையை பார்த்தா சீக்கிரம் குணமாயிடுவார்னு தெரியுது. எங்கிட்ட வந்த பேஷண்ட் இது வரைக்கும் யாரும் குணமாகவும் போனதே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? அந்த மினிஸ்டர் பையனை தவிர. சாரி சார். ஓ, ஐசிஎம்ஆர் அவார்டுக்கு உங்களை நாமினேட் பண்ணிருக்காங்களா? வெரி குட். இந்தியாவில் கேஆர் விட்டா வேற யார் இந்த அவார்டுக்கு? கங்க்ராச்சுலேஷன்ஸ் கேஆர். தேங்க்யூ. மதியை படைத்த மாமதியோன் விதியை படைத்தது விளையாட்டோ, சுதியை பிடித்த இசை சுரத்தில் தாளகதியை போன்றது ஒரு கூட்டோ. பரிதிக்கு பகலையும் மாறுத இரவையும் பாரிதில் இயக்குவது அவன் தன் விதி. சதிமகள் ஒருத்தி பரிதிக்கும் தன் பதிபக்தியால் பெற்றது நிகர்த்தமதி. எதை எதுவெல்லும் என்பதை இன்றும் அறிந்தவனே தில்லை கையிலபதி. யாரியா நீங்க? என்னையா இது? உங்களுக்கு என்ன வேணும்? பெட்டி, அழகான மரப்பெட்டி. மரப்பெட்டியா? தெரியாத மாதிரி கேக்குறேன் நைனா. உண்மையிலே எனக்கு தெரியாதியா. 18ஆம் தேதி உங்க டிரான்ஸ்போர்ட் வேன்ல ஒரு அழகான மரப்பெட்டி வந்துச்சா இல்லையா? சார் சார், அந்த பொட்டி சார், ஏன் வேன்ல? ஓ, நீதானா அது? எங்கடா அந்த பெட்டி? அது வந்து ப்ரொஃபசர் வீட்டுக்கு போயிருக்கு. அங்கே இருந்து திரும்பி வந்துருச்சே. திரும்பி வந்துடுச்சாமே? சூட்கேஸ் கடைக்கு போயிருக்கு. இல்ல இல்ல, அங்கே இருந்து திரும்பி வந்துருச்சே. அங்க இருந்து திரும்பி வந்துடுச்சாமே? அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது சார், சத்தியமா தெரியாது சார். அப்ப அந்த செட்டியார் கடை செட்டியார் அட்ரஸ் ஆபீஸ்ல இருக்கு. வாடா போடா போடா நடடா. அந்த பொட்டி தான் மறுபடியும் பட்டாஸ். நடடா.
குட் மார்னிங் சார். ஆமாம் உங்கள் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு பெட்டி வந்திருக்கணுமே. பெட்டியா? ஏய் என்ன கேட்குறேன் பதில் சொல்ல மாட்டேங்கிற. இல்ல இன்னும் எத்தனை பேர் அந்த பொட்டியை கேட்டு வர போறாங்களோ? என்னது பெட்டியை கேட்டு வந்தானுங்களா? யார் யாது? இப்பதான் சார் 3 ரவுடிங்க அது இருக்க இடம் தெரிஞ்சுன்னு போயிருக்காங்க. வழியில பார்க்கல. இப்போ எங்கேயா இருக்கு அந்த பெட்டி? இருங்க சார் வரேன். சார் இந்த அட்ரஸில் உள்ள செட்டியார் கடைக்கு சரக்கோட சரக்கா போயிடுச்சு. பட்டப்பகலில் வீடு புகுந்து கொள்ளை. என்ன அநியாயமா இருக்கு? யாரா நீங்களா? யாரு டாவா? யாருதான் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? யாரு டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் எடுத்தது மரப்பட்டி எங்க அது? வெட்டியா? ஏன் மரப்பட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னடா அங்க தேடிக்கிட்டு இருக்க? வெட்டி வந்துச்சா? வந்து சார். ஆனா உப்பு அது எங்கிட்ட இல்ல சார். எங்கடா? அது தெரியாது. இப்ப சொல்லு. அது அங்க நிக்கிறான் பாருங்க. அவங்ககிட்ட தான் இந்த பெட்டியை தூக்கி கொடுத்து எங்கேயாவது போட்டு வாடான்னு சொல்லணுங்க. யார்கிட்ட காவுத்த பாக்குற? சொல்லுவோமே. சத்தியமா சொல்லுங்க. அந்த ஏழுமலையா மேல சத்தியமா சொல்றேன். அந்த பெட்டி வந்ததுல இருந்து ஒரே பிரச்சனைங்க. அதனால தாங்க தூக்கி வச்சுட்டு வாடான்னு சொன்னேன். கிட்ட சொல்ல மாட்டேன். சாரா என்ன சார் அது? சினிமாவில் வர மாதிரி எல்லாம் முடிஞ்சிருப்பாடு கரெக்டாக வர்றீங்க. சரி நீங்கள் தானே பெருமாள் செட்டியார்? ஆமாம் சார். உங்கள் கடை சரக்கோட ஒரு பெட்டி வந்ததே, அதை பற்றி விசாரிக்கணும். நீங்களே விசாரிக்க போகிறீங்களா? விசாரிங்க. சரி நீங்கள் எங்களோட வரணும். என்னடி இதெல்லாம்? என்னடி? ஐயோ அம்மா. சரி நிறுத்துங்க. வந்ததுலேருந்து அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பொட்டியை ஒரு வேலைக்காரன்ட்ட கொடுத்து எங்கேயாவது போட்டுவான்னு சொன்னாராம். அவனும் போட்டு வந்துட்டானா. என்ன கதை விடுறீங்களா? உண்மையை சொல்லணும். நான் கும்பிடுற சாமி சத்தியமா சொல்றேனுங்க. இதுதாங்க உண்மை. பெட்டி எங்கேயாவது போட்டு வந்துடுறான்னு சொன்னங்க. அவனும் போய் போட்டு வந்துட்டான். திரும்பவும் அதே பொய்ய சொல்றீங்க. அவ்வளோ அழகான பொட்டி திறந்து பார்த்து உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம எங்கேயாவது போட்டுவான்னு சொல்லிட்டீங்க இல்லையா? திறந்து பார்த்தனுங்க. அதில் இலையும் தழையமும் ஒரே குப்பையாக கிடந்ததுங்க. என் பொண்டாட்டி அதை சுத்தப்படுத்துறதுக்காக திறந்தாங்க. அவளை தேள் குட்டிருச்சுங்க. அந்த பெட்டி வந்ததுலேருந்து என் குடும்பத்தில் எல்லாம் கெட்டதாகவே நடந்துகிட்டு இருந்ததுங்க. என் பாட்டி செத்துட்டாங்க. என் கையில் அடிபட்டுருச்சுங்க. என் பொண்டாட்டிக்கு தேள் குட்டிருச்சு. என் மாமியாவும் செத்துட்டாங்க. யாராவது சூனியம் கீனியும் வச்சிருப்பாங்களோன்னு பயந்து பெட்டியை போய் தூரமாக போட்டு வாடான்னு சொல்லிட்டு இருந்தேங்க. உங்களுக்கு சொந்தமில்லாத பொருளை போலீஸ்ல தானே ஒப்படைக்கணும். அப்போ என் புத்தி சரியில்லாம அப்படி செஞ்சுட்டு இருந்தேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சா நான் அப்படி செஞ்சிருக்க மாட்டேன். உங்க கடை பையன் அந்த பொட்டியை எங்க கொண்டு போய் போட்டான் தெரியுமா? எனக்கு தெரியாது. அவனை கேட்டா தெரியுங்க. இப்ப அவன் எங்க? வீட்டுல தாங்க இருக்கான். இந்தாங்க, ஃபோன் பண்ணி அவனை வர சொல்லுங்க. அடே நான் தாண்டி பேசுறேன். அந்த பாஸ்டர் இருந்தா கொஞ்சம் கூப்பிடு. காணுமா? பித்தலாண்டாம காணுமா? இன்னும் எதெல்லாண்டி காணா? பேப்பர் காணி காணுமா? போன வெயிடி. நம்ம வீட்டுல இருந்த பொருளை எல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டானா சார்? சார் அப்படி
பார்க்காதீங்க சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். என் சொத்தெல்லாம் வேணா எழுதி கொடுத்துறேன் சார். என்னை விட்டுருங்க சார். சார் சரி, நீங்க போலாம். ஒரு நிமிஷம். ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. இல்லை சார். டெய்லி இங்க வந்து கையெழுத்து போட்டு போங்க. சரிங்க சார். வரேன் சார். அம்மா, நீ எப்படி இங்க? அம்மா எங்க? வீடெல்லாம் ஏன் காலியா இருக்கு? அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க. எங்க போனான்னு தெரியல. பாப்பா மணி, நீ இருந்து என்ன வரவேற்கணும். இப்ப நான் இங்க இருந்து உன்னை வரவேற்கிறேன். எப்போ செட்டியார்? இப்போதான். என்னப்பா எமன் உன்னை விடாம துரத்திக்கிட்டு இருக்கான் போல் இருக்கே. கிட்டத்தட்ட நம்ம கதை புலிவால பிடிச்ச கதை மாதிரி ஆயிடுச்சு. விடவும் முடியல, விடாம இருக்கவும் முடியல. என்ன டாக்டர், நாள் தான் ஓடிக்கிட்டு இருக்க தவிர துப்பு கிடைச்ச மாதிரி தெரியலையே. அப்படி இல்லை செட்டியார், கேஸ் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான். போலீஸ் பெட்டியை நெருங்கிட்டாங்க. வைத்தியரும் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ நவபாஷனை பற்றி எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சா? ஆமாம், ஒரு மளிகை கடை செட்டியார் சரக்கோட போயிருக்கு. போலீஸ் செட்டியார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. மளிகை கடை சரக்கோட போயிட்டா? ஆமாம். நம்பூதிரி என்னமோ அது மக நட்சத்திரம் பொண்ணுகிட்ட போய் சேர்ந்துருத்து சொன்னானே. அப்படியா சொன்னா? வேற என்ன சொன்னா? அந்த குருஜி பத்தி கேட்டதுக்கு அவன் ஒரு மாயன், தானா அகப்படுவான் அப்படின்னா. அப்புறம் 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 என்ன டாக்டர் சார், நம்பூதிரி சொன்னது தெரிஞ்சுக்க நீங்க எவ்வளவு ஆர்வம் காட்டுறேன்? அதில் என்ன தப்பு? இந்த விஷயத்தை யார் யார் என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க நமக்கு தெரியுது இல்லையா? ஆமா மணி, எதை தின்னா பித்தம் தெளியும்னு இருக்கும். அவன் சொன்ன சொல்லல ஏதாவது ஒரு சொல்லு பலிக்கலாமே. இப்படித்தான் நம்ம ஒண்ணும் இல்லாதவாளெல்லாம் பெரியவாள் ஆக்கின்னு இருக்கோம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ருத்ராபதி சாரை தவிர நம்பூதிரி மாதிரி ஆட்களை நம்புறதா இல்லை. ஆமா, நீ யாரைத்தான் நம்பியிருக்க? பட்டாதான் தெரியுமா சிலருக்கு. மணி, இள ரத்தம் அப்படிதான் நினைக்க தோணும். நம்ம தேசத்துல எவ்வளவோ அபூர்வமான விஷயங்கள்லாம் இருக்கு. அது எல்லாம் அளந்து பார்க்கறதுக்கு நமக்கு வயசோ அறிவோ பத்தாது. என்ன டாக்டர் நான் சொல்றது? ஆமா, நம்பூதிரி சொல்ற விஷயங்களை ஒதுக்கி தள்ளுறது எனக்கு அவ்வளவு சரியா படலை. அந்த குருஜி அவன் பேரை வச்சு மாட்டிப்பான்னு சொன்னானே, அப்ப வேற வழியில என்ன பண்ணாலும் அவனை கண்டுபிடிக்க முடியாது சொல்லடா. மணி, நீ இன்னும் மாறவே இல்லப்பா. சித்தர்பட்டியில இருந்த மாதிரியே இருக்க. நவபாஷன் ஒரு பெட்டிக்குள்ள இருக்குன்னு வைத்தியர் சொல்றதுக்கு முன்னாடி நம்பூதிரி தானே சொன்னார். அப்பா அதை யாரும் நம்பல. வைத்தியர் சொன்னோன்னு உண்மையாயிடுது. அதே மாதிரி இதுவும் இருக்கக்கூடாதா என்ன? அதான் வைத்தியர் பேச ஆரம்பிச்சிட்டாரே. அவர் குருஜியை பத்தி சொல்லிட்டா நம்பூதிரி சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும். எது எப்படி நடந்தாலும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். மிஸ்டர் வைரவன், பேசிட்டு இருங்க, நான் வெளியில போகணும், வரேன். சித்தப்பட்டி போயிருந்தால அப்பா அப்படி இருக்கார்? அவருக்கு என்ன, நல்லா இருக்கார். நான் சித்திரப்பட்டிக்கு போய் 1 மாசம் ஆச்சு. அதுக்கெல்லாம் எங்க நேரம் இருக்கு? இங்க எவ்வளவோ பிரச்சனைகள். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு?
அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த போலீஸ்காரங்களால நம்பவே நம்பாத. என்ன செட்டியார் எப்படி சொல்றீங்க? ருத்ராபதி சார் நாயா உழைக்கிறார். அவர் மாதிரி ஒரு நேர்மையான போலீஸ் ஆஃபீஸர் பார்க்கவே முடியாது. ருத்ராபதி நல்ல நேர்மையான போலீஸ் ஆபீசர் தான். ஆனா அவரை சுத்தி இருக்கிறவங்க இது பட்டணப்பா. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமோ யாருக்கு தெரியும்? நான் விமலா பேசுறேன். இல்ல, அந்த ஆள் என்ன கண்முழிக்கல. ஆமா. சரி, அந்த ரூமுக்குள்ள நான் தனியே போக முடியாது. சரி, இங்க செக்யூரிட்டி அதிகமா இருக்கு. ஆமா, இல்ல வேணாம், நானே பார்த்துக்கிறேன். டாக்டர் விமலா, இன்னைக்கு உங்களுக்கு ஆஃப் இல்லை? எஸ் டாக்டர். வந்து 2 விஐபி பேஷண்ட்ஸ் கவுன்சிலிங்க்கு வரதா ஃபோன் வந்துச்சு, அதான் வந்தேன். அப்படியா டாக்டர்? நீங்க எங்க இங்க இப்போ? இட்ஸ் மை ஹாஸ்பிட்டல். ஐயோ, நான் அதுக்கு சொல்லல. உங்களை காண்டாக்ட் பண்றதுன்னா எங்க பண்றதுன்னு கேட்க தான் கேட்டேன். வைத்தியர் முடிச்சிட்டு இருக்காரா? நீங்க தான் என்ன அந்த ரூம் பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. வாங்க டாக்டர் சார். ஒத்தி போயிட்டாளா? இன்னொத்தியும் போயிடுவா. ஒருத்தரா போயிடுவீங்க, நானும் போயிடுவேன், எல்லாரும் போயிடுவோம். போய்த்தானே ஆகணும். டாக்டர் சார், ஜாக்கிரதையா இருங்க, வழுக்கிட போகுது. எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் வழுக்கிற தரையா இருந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வழுக்கியே தீரும். யாரால தடுக்க முடியும்? சொல்லு பெண்ணே. டாக்டர் விமலா, நீங்க எங்க இங்க? ஒன்றும் இல்லை டாக்டர், சும்மா வந்தேன். லுக் ஹியர், இந்த கேஸ்ல அதிக அக்கறை எடுத்துக்கிட்டு நான் இல்லாத போதெல்லாம் கேஸ் ஃபைலை பார்க்கறதா கேள்விப்பட்டேன். எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல. ஐயோ, ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல தான் நான் அப்படி செஞ்சேன். ரொம்ப கஷ்டமான கேஸா இருக்கே அப்படிங்கிற கியூரியாசிட்டியில தான். டாக்டர் விமலா, இது அதிக பிரசங்கித்தனம். நான் உங்களுக்கு கொடுத்துருக்க சலுகைகளை தவறா பயன்படுத்தக்கூடாது. I cannot tolerate liberties taken without my approval. Do you understand? அது என்ன? திருப்பி சொல்லுங்க. Shut up. Shut up. It's all right. It's all right. You may go. டாக்டர் விமலா, இந்த கேஸை பத்தி என்கிட்ட கேட்டிருந்தா நானே பிரீஃப் பண்ணிருப்பேனே. என்ன அவசரம்? Don't do it again. விமலப் பெயரினை முன்னம் நிறுத்தி வினைக்குள் வினையை அனுபோல் புகட்டி விதைக்கும் ஏழ்மகள் இவளோ சிறுக்கி விதைத்ததில் புதையுண்டு யம விருந்தாகி போவாளே. பதைப்பதால் பலனில்லை, அனைத்தும் பரமம் விளையாட்டே.